என்னோட நேம் சதீஷ்குமார். நான் ஒரு எம்என்சி கம்பெனியில ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணுறேன். என்னோட சேலரி 80K. எல்லாருக்கும் இருக்கிற அந்த கனவுகள் மாரி தான் நானும் ஷேர் மார்க்கெட்டில இறங்கி பெருசா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போல நானும் திங்க் பண்ணி, அதில கால் பதிச்சேன். சரியா கத்துக்கல. ஒரு ஆர்வத்தில ஆர்வக்கோளாறு மாரி அதில இறங்கி நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ரூ. 30,00,000 ஆன்லைன்ல கிரெடிட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில எல்லாம் ஸ்மூத்தா போற மாரி இருந்துச்சு. ப்ராஃபிட் வர மாரி இருந்துச்சு. அப்புறம் போக போக அத பத்திய நுணுக்கங்கள்லாம் தெரியாம போனதுனால, நான் வரிசையா சந்திக்கிற மாரி ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்பதான் வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்சியோட ஹராஸ்மென்ட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்தில என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. ரொம்ப அந்த எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கடியாயிடுச்சு. எனக்கு அத பத்தி விவரங்களும் தெரியல. ஒரு சூசைடல் தாட் வர்ற அளவுக்கு எனக்கு ஒரு நிலை வந்துருச்சு. அப்பதான் என்னடா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தப்போ, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு க்ரோஸ்கோர் அப்படிங்கிற ஒரு டெப்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி எனக்கு அறிமுகமாச்சு. அப்பதான் அங்க வந்து தீபக் அப்படிங்கிறவர சந்திச்சேன். அவருடைய வழிகாட்டுதல் மூலமா சில விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்தது. அவங்களோட வழிகாட்டுதல்ல தான் நான் கொஞ்சம் அந்த கலெக்ஷன் ஏஜென்சியோட ஹராஸ்மென்ட்லேருந்து முதல் முறையா எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் எனக்கு டைம் வாங்கி குடுத்து, நான் அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி குடுத்து, என்ன அந்த கடன் நெருக்கடியிலிருந்து முழுமையா வெளிய கொண்டு வந்தாங்க. இப்ப நான் வந்து நிம்மதியா கடன் நெருக்கடி இல்லாம ஈஸியா என்னோட லைஃப் மாறுனதுக்கு காரணம் க்ரோஸ்கோர்ங்கிறது தான். இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன மாரி எந்த இளைஞர்களும் இந்த ஷேர் மார்க்கெட்ட பத்திய ஒரு சரியான விழிப்புணர்வும், நுணுக்கங்களும் தெரியாம இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறது கத்துக்கணும். என்னுடைய வாழ்க்கையே அதற்கு உதாரணம். நன்றி.